சென்சார் போர்டு வந்து அந்த இயக்குனர், தயாரிப்பாளர் 2 பேரையும் கூப்ட்டு, இந்த மாரி ஒரு 64 இடத்துல கட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 64 இடத்துல கட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில வசனங்களை வந்து மியூட் பண்ண சொல்றாங்க. சைலன்ட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு யுஏ சர்டிஃபிகேட் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சென்சார் போர்ட்லருந்து ஒரு மெயில் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஆட்சேபனைக்குரிய சில காட்சிகள் இருக்கு. இந்த ராணுவத்தில பயன்படுத்துற சில சிம்பிள்ஸ வந்து இந்த படத்துல நீங்க பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்கு வந்து முறையா வந்து ஹோம் செக்ரட்டரிட்டருந்து அனுமதி வாங்கியிருக்கணும். மத்திய அரசுட்டருந்து. அது நீங்க வாங்கல. அதனால வந்து இந்த படத்த வந்து நாங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமா வந்து இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. ஒரு அவசர வழக்கா வந்து இது வந்து தாக்கல் பண்றாங்க. மனு தாக்கல் பண்றாங்க. நீதிபதி ஆஷா முன்னிலையில அன்னைக்கே வந்து அவசர வழக்கு அது எடுத்துக் கொள்ளப்பட்டு 2 பக்க வாதங்களும் கேட்குறாங்க. இவங்க தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரூ. 500,00,00,000 முதலீடு பண்ணியிருக்கோம். விளம்பரம் பண்ணிட்டோம். படத்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அது இல்லாம பப்ளிசிட்டிலேருந்து எல்லா பக்கமும் தியேட்டர் எடுத்துட்டோம். எல்லா பக்கமும் புக்கிங் வேற ஓப்பன் ஆயிருச்சு. வேர்ல்டு வைட் 22 கண்ட்ரில 4 மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகப்போது. இது அந்த குறித்த தேதியில வரலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வாதத்த அவங்க வைக்கிறாங்க.